சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டும் எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டும் எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டும் எல்லாம் நடக்கும். ஓ சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஆமா, உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டும் எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டும் எல்லாம் நடக்கும். ஆஹா, சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டும் எல்லாம் நடக்கும்.
கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். பிரியமா பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவனே, அப்பா நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று நாங்கள் வாசிக்கிறோம். உபவாச நாட்களிலே ராஜாவே, நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களை அப்ப நீர் பிரகாசிக்க செய்யும் நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் ஆவியில் அப்பா ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வரும்போது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்ப அந்த ஊழியங்களில் அப்போ ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எப்பொழுதும் ஒரே நிலையில இல்லாதபடிக்கு ராஜாவே ஆவிக்குரிய அப்பா ஆண்டவரே ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் பார்க்கவும், உமக்காக ஆண்டவரை வைரக்கமா நிற்கவும் நீர் எங்களுக்கு கிருபை தரும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனையிலும் நாங்கள் அழைக்கிறோம். ஆண்டவர் ஆராதனை சுகந்த வாசனை ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் அழைக்கிறோம். ஆவியானவரே நீங்க வந்தால் சூழ்நிலை மாறும். ஆவியானவரே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே நிறைவே அப்பா நீங்க வாங்க. ஆவியானவரே ஓ நீங்க அப்பா நீங்க உள்ள முடிகிறாங்க ராஜா, உங்களோட பேசும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே நீங்க வாங்க. ஓ அப்பா செவிகள் திறந்திருக்கப்படும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவிலே உம்மை உணர உதவி செய்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே எல்லாவற்றையும் கரத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உபவாச நாட்களில் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிப்பது, ஆராதிப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு சில பாடல்களை பாடி தேவனை நாம் ஆராதிக்கலாம். கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல இருந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவரும் வேணும். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவரின் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, தேவாவியால் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவரின் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, தேவாவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே அப்பா, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடுவே. எஸ்டாடி பானீர் உதவி செய்வீராக. இந்த அதிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கும் நாங்கள் செபிக்கிறோம். நீர் கொடுத்த அந்த அதிகாரத்தை நாங்கள் இந்த நாட்டில் அப்ப பயன்படுத்த நீர் அந்த கிருபை தரும் நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவரே கைகளை தட்டி உற்சாகமாக எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசனம் உரைத்திடவே. எழும்பு பள்ளத்தாக்கினில்
ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, திக்கதாரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கார்மேல் செபவேலில் கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபும் நடுங்கிடவே அக்கினி மழையாக பொழிந்திடுமே. ஆவியானவரே, கார்மேல் ஜெபவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபும் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே. கார்மேல் ஜெபவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபும் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்கினி ஜுவாலையாய் நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அப்பா, நீர் அக்கினியாய் இறங்குவீராக. ஓ, அக்னி நாவாக அமர்ந்திடும் ஆவியானவரே, பெருங்காற்றாக வீசுவீராக. ஜீவ நதியாக ஒவ்வொரு வீடுகள் தோறும் இறங்கும் நாங்கள் செபிக்கிறோம். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடும். அப்பா, ஏசியாவின் நாவை தொட்ட தேவன் இந்த நாளில் அப்பா எங்கள் நாவிலே தொடும் நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவரே, அக்கினியாய் இறங்கிடுமே. ஓ அப்பா, அந்த நாவுகளில் அப்பா உடைய அக்கினியை ஊற்றுவீராக. ஆவியானவரே, உதவி செய்யுங்கப்பா. பாய்ந்திடும் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக ஊற்றிடுமே. உம் வல்லமையை ஊற்றிடுமே, உம் வல்லமையை இந்த நாளில் அப்பா எங்கள் மேல ஊற்றிங்க ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இந்த நாளில் ராஜா அந்த ஆவியை நீர் ஊற்றுவோம் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, வல்லமையை ஊற்றுங்கப்பா எங்கள் மேலே ஊற்றிடுமே. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடு
அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் அப்பா. ஓ அக்கினி நாவுகள் எங்களுக்கு தரும் நாங்கள் செபிக்கிறோம். சத்துருவானுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிற அந்த பலனை நீர் எங்களுக்கு கொடுக்கும் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா சத்துருவானுக்கு அப்பா எதிர்த்து நிற்கிற ராஜாவே அந்த வல்லமை இந்த நாட்களில் நீர் எங்களுக்கு கொடுக்கும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஊற்றிங்கப்பா, உம் வல்லமை ஊற்றுவீராக எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்ல ஊற்றிடுமே ஊற்றிடுமே. உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது மாம்சமான ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டும். அப்பா வாக்கு தந்த ஆவியானவரே, ஓ நீர் ஊற்றும் நாங்கள் செபிக்கிறோம். நீச்சலாலம் கொண்டு எஸ்டாடி நீந்த செய்வீராகப்பா. ஓ ரிக்கரபாரியாக அந்த ரபா நீந்த செல்வீராக நீந்த செய்யும் நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவரே ஊற்றிடுமே. ஒரு ஆவியானவரை தரித்தவர்களாய் அப்பா ராஜாவே இந்த உலகம் பரியந்தம் வரைக்கும் சாட்சி உள்ளவர்களா நீர்களை மாற்றும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஓ உலக பரியந்தம் வரைக்கும் சாட்சி உள்ளவர்களா நீர் மாற்றுவீராக. உமக்காக எழும்பி செயல்பட ஆண்டவரே சபையோடு இணைந்த அந்த தரிசனத்திற்காக ஆண்டவரை நாங்கள் ஓட கிருபை தருவீராக. ஆண்டவரே சபையிலோடு கூட இணைந்து நாங்கள் ஓட கிருபை தாங்க ராஜாவே. ஓ ஓ ஆவியானவர் ஊற்றப்படும் நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் வல்லமை ஊற்றப்படும் நாங்கள் செபிக்கிறோம். அபிஷேகத்தை ஊற்றப்படும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தாகத்தோடு இருக்கின்ற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே, வாஞ்சியோடு கூட இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே, இந்த வேளையில் அப்ப உடைய அபிஷேகம் உடைய வல்லமை உடைய அதிகாரத்தை நீர் பொழிந்தருளும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஓ அப்பா அந்நிய பாஷையில் பேசுகிற வரங்களை ஒவ்வொரு அப்பா பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும் நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவரே இப்பொழுது மகிமை நீ செயல்படுவீராக. இப்பொழுது உங்களுடைய வல்லமை காண செய்வீராக. ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வரும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஊற்றிடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை தாகத்தோடு யாரெல்லாம் தாகத்தோடு கேட்கின்றார்களோ ஆவியானவரே அப்ப நீர் அருள் பொழுதும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே வானத்தை திறந்தவர்கள் நேராக உடைய அபிஷேகத்தை நீர் ஊற்றப்படும் நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவரே இந்த நாளில் எங்கள் மீது இந்த நாளில் எங்கள் மீது வல்லமை. நன்றி ஆவியானவரே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு உபவாச நாட்கள் வல்லமைகள் மேல் ஆண்டவரே பாய்ந்தோடு நாங்கள் செபிக்கிறோம். இந்த பகுதிக்காக ஆண்டவர் உத்தரவாதம் எடுத்து நாங்கள் செபிப்பவர்களாய் எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே இந்த சபையில் அப்ப நீர் எங்களை இணைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த சபையின் ஆண்டவரே ராஜாவே தரிசனத்தோடு கூட இணைந்து நாங்கள் செபிக்க உதவி செய்யும் நாங்கள் செபிக்கிறோம். இந்த தரிசனத்தை புரிந்து கொண்டவர்களாய் அறிந்தவர்களாய் இந்த பகுதி வாழ் மக்களுக்காக ஆண்டு நாங்கள் செபிக்க உத்தரவாதத்தை நாங்கள் எடுக்க உதவி செய்யும் நாங்கள் செபிக்கிறோம். உத்தரவாதம் எதிர்த்து ஆண்டவர் செபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் செபிக்கிறோம். மாம்சமான யாவரும் இந்த ஆவியை ஊற்று என்று சொன்ன தேவன் நாட்களில் இந்த உபவாச நாட்களில் ஊற்றும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை வல்லமாய் எழுந்து ஆண்டவரை செயல்பட உதவி செய்வீராக. இந்த பகுதிகளின் ராஜ்யத்தை நாங்கள் கட்டவும் ஆண்டவர் ராஜ்யத்தை ஆண்டவர் நாங்கள் ஸ்தாபிக்கவும் நீர் உதவி செய்வீர்கள். வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே.
எல்லாவற்றுடைய கருத்துக்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. இந்த மாலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையிலே ஒரு பயங்கரமான தாக்கலை ஏற்படுத்த போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe God is going to do something great impact in your life this evening. Hallelujah. இந்த மாலை வேளையிலே, குறிப்பாக இந்த மாலை வேளையிலே உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். ஆங்காங்கே பார்த்து கொண்டிருக்கிற ஒருவேளை உங்களுக்கு பலவீனங்கள் இருக்குமானால், ஒருவேளை வியாதியினால் தாக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், பிசாசின் கட்டிலே அகப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், எழுந்திருக்க முடியாத நிலை இருக்குமானால், பயத்தின் உச்சக்கட்டத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒருவேளை சரீரத்தில் பலவீனங்கள், பாடுகள், அது நிமித்தமாய் பயம் உங்களை நெருக்கி இருக்குமானால், இப்பொழுது ஒரு சில நிமிடங்கள் தேவனை ஆராதிக்க போகிற வேளையில உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க போகிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய பிரசன்னம் வல்லமையா உங்க மேல வந்து இறங்க போகிறது. அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இப்பொழுது எங்களோடு கூட ஒரு சில நிமிடங்கள் ஆராதிக்கிற வேளையில தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் இறங்கி வரப்போகிறது. நீங்க இருக்கிற இடத்துல தேவனுடைய பிரசன்னத்தின் வல்லமை உணரப் போகிறீர்கள். அவருடைய பிரசன்னம் உங்க வீடுகளுக்குள்ளே, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த பகுதிக்குள்ளே, எந்த சூழ்நிலையில கட்டப்பட்டு இருக்கிறீங்களோ அங்கே அவருடைய வல்லமை இறங்கி வரப்போகிறது. இயேசுவின் நாமத்திலே. ரகலதரப ஷே பரபனதுரப கபா லிகரபதுரபல ரபனமஷே. Thank you Jesus. Yes Lord. விசுவாசத்தோடு சுகமாக்கும் இருக்கிற இடங்களில் இருந்து விசுவாசத்தோடு, ஆண்டவரே என்னை தொடும் 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 என்று சொல்லி அப்படியே விசுவாச கண்களை அவருக்கு நேராக, ஆண்டவர் என்னை தொடும், என்னை விடுதலையாக்கும், ஒரு அற்புதம் செய்யும். மருத்துவர்கள் கைவிடப்பட்ட ஒரு பகுதி இது. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பலவீனம் நீங்கவே நீங்காது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனா நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நீர் தொட்டு சுகப்படுத்துவீர், இந்த வேளையில தொட்டு சுகப்படுத்துவீர் என்று சொல்லுகிறவர்கள், உங்களுடைய கரங்கள் வானத்துக்கு நேராய் உயர்த்தப்பட்டு தேவனை நோக்கி பாருங்க. அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார், அதிசயம் செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் மாறாத அதே இயேசு, மாறாதவராக இருக்கிறார். சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். தேவா பாலதுரபா கபரபாதே. Yes Lord. சுகமாக்கும் கர்த்தரே. பாபா பாலதரகலதரபனமா கபரமாந்தே. உம்வார்த்தை ரபகலதுரபனரபனமதுரபலரபனமா ஷகபபபப கபரபா. லீதரபலபரபலமதுரபனமா கபரபலபரபலபலபகதரகனமா ஷதரலதரகலதரகனமதுரப கபரபாந்தே. Thank you Jesus. சுகமாக்கும் கர்த்தர் நீரே. இயேசு சொல்லுங்க. என் இயேசு, இயேசு, என் இயேசு. சொல்லுங்க பார்க்கலாம் ஆங்கிலத்தில். Jesus, my Jesus, your presence makes me more. Rabaladharaba. Yesu, Yesu. சொல்லுங்க. என் இயேசு. ஆமென். இயேசு, என் இயேசு. ஆமென். இயேசு, என் இயேசு. உம் பிரசன்னம் போதும். I am the Lord. I am the Lord that healeth thee. I am the Lord, your healer. I sent my word and I heal your disease. I am the Lord, your healer. You are the Lord. You are the Lord that healeth thee. You are the Lord, my healer. Yes, Jesus. You sent your word and you healed my disease. Wherever you are, you are the Lord, my healer. Sugamakidum, Sugamakidum.
இயேசுவின் நாமத்தில் சுகமாக்கும் இப்பொழுதே தேவனுடைய வல்லமை இதோ வந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. I feel the presence of God. It's just rushing inside your house, the place wherever you are. Oh, ஒரு அக்கினி தேவனுடைய வல்லமை இறங்குகிறதை உணர்கிறேன். Oh, fire of God is coming upon you. In the name of Jesus. தேவனுடைய அக்கினி ஒரு வல்லமை இறங்கி வருகிறதை நான் உணர்கிறேன். Thank you, Jesus. நீங்க இருக்கிற வீடுகளில, நீங்க இருக்கிற இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருகிறதை நான் உணர்கிறேன். சில பேர் நீங்க ஃபீல் பண்றீங்க, உங்களுடைய சரீரத்துல ஒரு வெதுவெதுப்பான ஒரு சூழ்நிலை, ஒரு ஹீட் போல ஒரு சூழ்நிலை நீங்க ஃபீல் பண்றீங்க. சில பேர் உங்க கரங்களில் அதை ஃபீல் பண்றீங்க, ஒரு ஹீட்டை ஃபீல் பண்றீங்க. தேவனுடைய பிரசன்னம் ஒரு சால்வையை போல உங்களை போத்துகிறதை, உங்கள் மேல விழுகிறதை நீங்கள் உணர்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஒரு சிலர் நீங்க வித்தியாசமான காரியங்களை உணர்கிறீர்கள். தேவனுடைய பிரசன்னம் நீங்க இருக்கிற அறைக்குள் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க இரவு நேரத்தில் தூங்குவதற்கு பயப்படுகிறீர்கள். சில வேளையில உங்களுடைய அறைக்குள் வருவதற்கு நீங்க பயப்படுறீங்க. You are frightened about your own place where you are living. When you walk into that room, you are frightened about it. You are frightened about something in that room. Hallelujah. In the name of Jesus. Right now. இயேசுவின் நாமத்திலே அவைகள் விலகி ஓடுகிறது. அந்த பிசாசின் வல்லமைகள் இப்பொழுது விலகி ஓடுகிறது. அவைகள், அந்த கிரியைகள் எல்லாம் இப்பொழுது நிர்மூலமாக்கப்படுகிறது. I see that demons are running out of your house. Hallelujah. அவைகள் எல்லாம் உங்க வீட்டை விட்டு விலகி ஓடுகிறதை நான் இப்பொழுது பார்க்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய கண்களிலே நான் காணுகிறேன். இயேசுவின் நாமத்திலே அவைகள் விலகுவதாக. இனி அந்த எல்லைக்குள் வரக்கூடாது. சொல்லுங்க, என் வீட்டை உம்முடைய இரத்தத்துக்குள் மறைக்கிறேன் ஆண்டவரே. என் வீட்டும் இரத்தத்துக்குள்ளே மறைக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. இப்பொழுது அவைகள் விலகுவதாக. ரகபா லதுரபா ஷகலதரபா நம கபரபாந்தி. தீராத தலைவலி இயேசுவின் நாமத்திலே. பொல்லாத சபிக்கப்பட்ட பிசாசே, இயேசுவின் நாமத்திலே உன் கையை எடு என்று சொல்லி கட்டளையிட்டு நான் ஜெபிக்கிறேன். தலையின் மேலே அப்பா இப்பொழுது அந்த வலியை உண்டு பண்ணுகிற எல்லா கிரியைகள் விலகட்டும். அப்பா இப்பொழுதே அவர்கள் மேலே உடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்திலே உங்க தலை மேல கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பலவீனம் இனி வரக்கூடாது. இயேசுவின் நாமத்திலே விலகுவதாக. காதுகளிலே பிரச்சனை இருக்கிறது. உங்க காதுகளிலே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறது. காதுகளிலே பலவீனத்தோடு கூட அந்த காதுகளில் இருக்கிற பிரச்சனைகளை உங்களை சோர்வுக்குள் அழுத்துகிறது. இந்த காதுகளில் இருக்கிற பிரச்சனை உங்களை சோர்வாக்குகிறது. சில வேளையில இயேசுவின் நாமத்திலே பொல்லாத சபிக்கப்பட்ட பிசாசே, உன் கையை எடு என்று சொல்லி கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். இப்பொழுதே காதுகளுக்குள்ளே நம்முடைய வல்லமை பாய்ந்து செல்வதாக. எல்லா நிலைகள் மாறட்டும், அற்புதங்கள் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் இப்பொழுதே ராஜா. அப்பா, ஒருவேளை சீல் கட்டின நிலை இருக்குமானால், உள்ளே காதுகளிலே அப்பா பலவீனங்கள் இருக்குமானால், அது எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே ஜெபிக்கிற வேளையில் நம்முடைய அற்புதம் நடக்கட்டும். அப்பா, you have problem in your marriage. உங்க திருமணத்திலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. I can feel that. மெதுவாக அந்த மியூசிக், மெதுவாக. Thank you Jesus. Hallelujah. உங்க திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கிறது. There is a problem in your marriage. இயேசுவின் நாமத்திலே சமாதானம் உண்டாவதாக. அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. சமாதானம் உண்டாகட்டும். சமாதானத்தை கெடுக்கிற பிசாசே, இயேசுவின் நாமத்திலே விலகு. நம்ப முடியாத ஒரு நிலை, நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை, நோ ட்ரஸ்டிங் இல்லை. உங்க ரெண்டு பேருக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள ஒரு நம்ப முடியாத நிலை இருக்கிறது. இயேசுவின் நாமத்திலே அவளுக்குள்ள புரிந்து கொள்ளுதல் வரட்டும் அப்பா. Let there be more trust in Jesus name. Everything that destroys the trust, இயேசுவின் நாமத்திலே அதை உடைக்கிறேன். இப்பொழுதே உடைக்கிறேன். பொல்லாத பிசாசின் கிரியைகள் விலகட்டும். ரகல தரபன மதுரபல ரகல தரபனமா ஷகரபனமா கபரபானே. ஒரு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. நிறைய பேர் ஜெபம் பண்றீங்க. இப்போ நிறைய பேர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கீங்க. என்கிட்ட ஆண்டவர் பேச மாட்டாரா? உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை, ஹல்லேலூயா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ போராடினது அதிகம், நீ போராடி கொண்டிருக்கிறது அதிகம். இன்னும் கொஞ்ச காலம் சூழ்நிலைகள் மாறும். இதோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா?
இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு கூட போ. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க ரொம்ப வேலை செய்து சோர்ந்து போயிட்டீங்க. உங்க குடும்பத்துக்காக ஓடி ஓடி சோர்ந்து போயிட்டீங்க. இப்ப நீங்க வேதனையோடு இருக்கிறீங்க. எவ்வளவு நாள் ஆண்டவரே, எவ்வளவு நாள் ஆண்டவரே, எவ்வளவு நாள் ஆண்டவரே. இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்ச காலம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். வேலை செய்கிறதுக்கான பலத்தை தருகிறார். அந்த காரியத்தில் சக்சஸ் பண்றதுக்கான பலத்தை தருகிறார். உங்களோடு கூட இருக்கிறார். சீக்கிரமாய் தலையை நிமிர செய்வார். சீக்கிரமாய் உங்களை உயர்த்துவார். நீங்க எதிர்பார்க்கிறதற்கும் மேலாக உங்க வாழ்க்கையில் அவர் செயல்பட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிறதற்கும் மேலே, more than what you can imagine, he is going to work in your lives. Hallelujah, hallelujah. நீங்க கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சிலுவையிலே உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒன்றுதான், விசுவாசத்திலே செயல்பட வேண்டும். விசுவாசத்திலே செயல்பட வேண்டும். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. Thank you Jesus. அப்பா, எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. மீண்டும் இன்னொரு நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்ததற்காக நன்றி. இப்பொழுது கூட ஆவியானவர் உங்கள் மத்தியிலே அசைவாடி இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். உங்க வாழ்க்கையில் அவர் இடைப்பட்டிருக்கார் என்று நம்புகிறேன். ஒருவேளை நீங்க ஆண்டவர் என்னை தொட்டார் பிரதர், என் கூட பேசினார் என்று சொன்னீங்கன்னா உங்க சாட்சிகளை எங்களுக்கு அனுப்புங்க. அது நிச்சயமாகவே எங்களை உற்சாகப்படுத்தும். அது மாத்திரமல்ல, பார்க்கிற மற்றவர்களை உற்சாகப்படுத்தும். அநேகருக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறார், சுகத்தை தந்திருக்கிறார். நீங்க விசுவாசித்தால் நீங்க தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட செய்தியின் தொடக்கமாக முதல் நாள் நான் ஒரு அஸ்திபாரத்தை நான் உங்களுக்கு போட்டு காண்பித்தேன். விசுவாசிக்க வேண்டியவர்களுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும். இன்றைக்கு பிசாசானவன் மக்களை விசுவாசத்திலிருந்து விலக செய்கிறான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? பேதுருவே, பிசாசு உன்னை சொடக்கிலே போடுவதற்கு, உன்னை சோதிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறான். ஆனால் நான் உனக்காக ஜெபித்தேன். உன் விசுவாசம் ஓய்ந்து போகாமல் இருப்பதற்காக நான் ஜெபித்தேன். இயேசு சொன்ன வார்த்தை, I have prayed for you Peter that you will not go away or walk away from faith. Once you are better, when you turn back to God, then you go and testify to your brethren. நீ குணப்பட்ட பிறகு மற்றவர்களை சிறப்படுத்து என்று சொல்லி பேதுருவுக்கு ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறார். ஏனால் பேதுரு மேல ஒரு அழைப்பு இருந்தது, பேதுரு மேல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பேதுரு பின்வாங்கின ஒரு நிலையில போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் விசுவாசம் ஓய்ந்து போகாதபடிக்கு இயேசு ஜெபித்தார். இன்றைக்கும் நீங்க என்னை பார்த்து கொண்டிருக்கிறீங்களே, இந்த விசுவாசத்தை குறித்த காரியங்களை கேட்க போகிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்க குடும்பத்தில் யார் விசுவாசத்தை இழந்து போய் விசுவாசமே இல்லாத நிலையில் இருக்கிறாங்களா? அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க மறுபடியும் அந்த விசுவாசத்துல வருவார்கள் பிரியமானவர்களே. மறுபடியும் இயேசு அவர்களை மீட்டுக் கொள்வார். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், நீங்க விசுவாசித்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களை மீட்டுக் கொள்வார். இயேசு எப்படி பேதுருவை மறுபடியும் திருப்பினாரோ அதே போல அவர்களையும் திருப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் முடிக்கும் போது சொன்னேன் நேற்றைக்கு 2 தெசலோனிக்கேயர் 1:3 faith grows என்று சொன்னேன். விசுவாசம் வளர்கிறது என்று சொன்னேன். சுருக்கமாக ஒரு சிந்தனை உங்க மத்தியிலே வைக்க போகிறேன். விசுவாசம் வளர்கிறது. உங்க விசுவாசம் வளரக்கூடியதா இருக்கிறபடியால் அதை நீங்கள் தான் அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். நீங்கள் தான் உங்கள் விசுவாசத்தை வளர்க்க வேண்டும் பிரியமானவர்களே. You need to develop your faith. As the faith grows, you need to water it and you need to prune it and you need to make sure that the tree of faith grows. அது வளரக்கூடியதா இருக்கிறபடியால் வளர்க்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டேன், விசுவாசிக்கிறேன், விசுவாசி ஆனேன் என்று போய்விடாமல் தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டே இருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். There are 3 different will of God. 3 விதமான தேவனுடைய சித்தங்கள் உண்டு. The revealed will of God என்று சொல்வார்கள். வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய சித்தம் is nothing but the scripture. Revealed will of God is nothing but the scripture. தேவன் வெளிப்படுத்தின ஒரு சித்தம், திட்டம் என்ன தெரியுமா? வேத வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேச விரும்புகிறார். இரண்டாவது permissive will of God. Permissive will எப்படி தெரியுமா? இஸ்ரவேல் மக்கள் அவரை மிகவும் அவருடைய மனம் நோகும்படி செய்தார்கள். என்ன செய்தாங்க தெரியுமா? எங்களுக்கு சாமுவேல் வேண்டாம், அவன் வயதாகி விட்டது, அவன் வேண்டாம். எங்களுக்கு ஒரு வாலிபன் ராஜா போல நல்ல சரீரமுடையவன், நல்ல ஸ்மார்ட்டான ஆள் எங்களுக்கு வேணும்.
எங்களுக்கு வேற ராஜா வேணும், எங்களுக்கு சாமுவேல் வேண்டாம் என்று சொல்லி மக்கள் சாமுவேலை ஒதுக்கினார்கள். சாமுவேல் போய் ஆண்டவரை பார்த்து அழுகிறார், ஆண்டவரே அவர்கள் அப்பா என்னை வெறுத்து விட்டார்கள். ஆண்டவர் பதில் சொல்றாரு, சாமுவேலே அவங்க உன்னை ஒதுக்கல, என்ன ஒதுக்கிட்டாங்க. சரி பரவாயில்ல விடு, அவங்க கேட்கிற அந்த ராஜாவை அவங்களுக்கு ஏற்படுத்திடு. இதோ நான் ஒருவனை அனுப்புகிறேன், சவுல் என்று ஒருவன் கழுதையை தேடி வருவான், அவனை அபிஷேகித்து ராஜாவாக்கிடுன்னு ஆண்டவர் சொல்றார். பெர்மிசிபிள் என்றால் என்ன? நீங்க போராடி எனக்கு இது வேணாம், எனக்கு இதான் வேணும், நான் பிடிச்ச முயலுக்கு எத்தனை கால் வேணா வச்சுக்கோங்க. சில பேருடைய ஜெபம் எப்படிதான் இருக்கும், எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும், எனக்கு அதுதான் வேணும் என்று சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அந்த வாழ்க்கைக்குள்ளே போவார்கள். பிறகு பாத்தீங்கன்னா அதே ஃபோர்ஸ்ல இந்த வாழ்க்கையை வேணான்னு ஓடி வந்துருவாங்க. அதுதான் பெர்மிசிபிள். அதாவது ஆண்டவரோட திட்டத்தை வைத்திருக்கிறது உண்மை, வேத வசனத்தின் மூலமாய் புரிந்து கொள்ளலாம். இரண்டாவது, அவர் திட்டம் இருக்குதோ இல்லையோ, எனக்கு இது வேண்டும் என்று போராடி கேட்டு வாங்குவது பெர்மிசிபிள். You are fighting to get something from God which is too early for you to have it. But when you fight, God will say, have it. And He will also allow you to have it. இல்ல, அதை கொடுத்துருவாரு, அதோடு கூட சேர்ந்து தேவையில்லாத பிரச்சனையும் உங்களை தேடி வரும், அதையும் சேர்த்து அனுபவின்னு சொல்லிடுவார். மூணாவது, தேவனுடைய சித்தம் என்னென்று சொன்னால் சீக்ரெட் வில் ஆஃப் காட். மறைந்திருக்கக்கூடிய தேவனுடைய திட்டம் அல்லது சித்தம், மறைக்கப்பட்டிருக்கிற சித்தம், சீக்ரெட்டா இருக்கும். அது சீக்ரெட் வில். ஆண்டவர் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் எனக்கு தெரியவில்லை, ஒண்ணுமே புரியல பிரதர், ஆனா நான் என்ன நம்புறேன்னா ஆண்டவர் என்னை அழைத்தார் என்று நம்புகிறேன், தேவனுடைய வாழ்க்கையில செயல்படுகிறார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அதனால் நான் வார்த்தையின் மேலே என்னுடைய கவனத்தை வைக்கிறேன். ஏனென்றால் இயேசு சொன்னார் சீஷர்களை பார்த்து, பயந்து போயிருக்கிறவர்களை பார்த்து சொன்னார், பயப்படாதிருங்கள், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. மூன்று விதமான தேவனுடைய சித்தத்தை குறித்து சொன்னேன். revealed will of God, permissive will of God, secret will of God. prayer without receiving is religion. ஜெபம் இல்லாமல் ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அது மத சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கிறது. நீங்கள் ஜெபித்து ஆண்டவரே இதை என் வாழ்க்கையில செய்யும் என்று சொல்லி அந்த சீக்ரெட் வில் என்ன, எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறது என்ன என்று சொல்லி ஜெபித்து போராடி அதை புரிந்து கொண்டு அதை செயல்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நான் சொன்னேன் விசுவாசத்தில் 7 படிகள் உண்டு என்று சொல்லி. நான் நேற்றைய தினத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் விசுவாசம் எப்படியாக இருக்க வேண்டும், ஃபவுண்டேஷனை குறித்து நான் சொல்லிக் கொடுத்தேன். ஒரு சில காரியங்கள் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் வண்ணமாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நான் வாசித்தேன். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்று சொன்னேன். அல்லேலூயா. இப்போது முதல் the first point is தீத்து 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். டைட்டஸ் chapter 1 verse 4 நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். 1:4 வாசிக்கிறேன். To Titus my true son in our common faith. தமிழிலே வாசிக்கும் போது 3வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே போட்டிருக்கும், நான் வாசிக்கிறேன். தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. விசுவாசம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. அங்கே காமன் ஃபெய்த் என்று சொல்லி நம்ம சொல்லலாம். விசுவாசம் எப்படி ஆரம்பிக்கப்படுகிறது? எல்லாருக்கும் உரியதாக இருக்குது விசுவாசம். விசுவாசம் எல்லாருக்கும் உரியதாக இருக்குது. இட்ஸ் a common faith. எல்லாருமே தேவன் இருக்கிறார் என்பதை நம்புகிறார்கள். everybody believe that there is God. ஆனால் இவர்தான் மெய்யான தேவன் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு அவளுக்கு மனதில்லை. எல்லாரும் நம்புகிறார்கள் ஒரு தேவன் உண்டு என்று சொல்லி. that's a common faith. உங்கள் விசுவாசம் ஆரம்பிக்கப்படுகிற அந்த விசுவாசம் காமன் ஃபெய்த்ல நின்ற கூடாது. எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது, எனக்கும் நம்பிக்கை இருக்குது, அது இல்ல நம்மளுடைய விசுவாசம். செகண்ட் பாயிண்ட், லிட்டில் ஃபெய்த். ஆண்டவர் சொன்னாரு மத்தேயு 6:30 வாசிப்பீர்கள் என்று சொன்னால் சொற்பமான விசுவாசம், கொஞ்சம் விசுவாசம், லிட்டில் ஃபெய்த். அந்த லிட்டில் ஃபெய்த்தோட நீங்க நின்ற கூடாது. நீங்க அதை தாண்டி உங்க விசுவாசமானது வளர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னேன். நான் சொன்னேன் 2 தெசலோனிக்கேயரிலே 1ஆம் அதிகாரம் 3லே சொன்னேன் விசுவாசமானது வளரக்கூடியதாக இருக்கிறது. காமன் ஃபெய்த், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விசுவாசம் எனக்கு இருக்கிறது. அங்கே நின்றாம விசுவாசியா இருக்கிற நீங்க கொஞ்சம் வளரும் போது உங்களுக்குள்ள கொஞ்சம் விசுவாசம் வரும். ஒரு சில அற்புதங்கள் நடந்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா?
நிச்சயமா ஆண்டவர் இருக்கிறார்ப்பா என்று சொல்லுவோம். நிச்சயமா ஆண்டவர் என் கூட பேசினார்ப்பான்னு சொல்லுவோம். அங்கே நின்றாம உங்க விசுவாசம் இன்னும் வளரக்கூடியதாக இருக்க வேண்டும். மத்தேயு 6:30 நீங்கள் வாசித்து பாருங்கள். நிச்சயமாகவே அந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் இப்பொழுது உங்களுக்காக ஒரு விசை கூட வாசித்து காண்பிக்கிறேன். இந்த வசனத்தை மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. 30ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கும் தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அற்ப விசுவாசிகளே, லிட்டில் ஃபெய்த் ஆங்கிலத்தில் அழகா இருக்கு, தமிழில் எப்படி சொல்லுது? அற்ப விசுவாசிகளே. விசுவாசம் எனக்கு இருக்கு, ஆனா என் தேவன் வரும்போது என் விசுவாசம் ரொம்ப குறைவா இருக்குது, என்னால நம்ப முடியல. காட்டு புஷ்பங்களை அவர் உடுத்துவிக்கிறார், அதுக்கு உணவு கொடுக்கிறார், எனக்கு தெரியுது, எனக்கு புரியுது, ஆனா எனக்கு தருவாரான்னு என்னால நம்ப முடியல. அந்த விசுவாசம் வளரணும் பிரியமானவர்களே. அந்த நிலையிலிருந்து நீங்க அடுத்த நிலைக்கு நிச்சயமா போவீர்கள். நீங்க வளரணும். நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை வளர்க்காவிட்டால் சந்தேகத்தை கொண்டு வரும், அல்லது உலகத்துக்கு நேராய் பிசாசு நம்மை நடத்தி விடுவான். ஆபத்து வரப்போகிற நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, அவர் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. அநேகர் விசுவாசத்தை விட்டு விலகுவார்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது பிரியமானவர்களே. மத்தேயு 24 விசுவாசத்தை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டத்திற்குள் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் உறுதியா இருக்க வேண்டுமானால் ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்கணும், உண்மை. இயேசு ஜெபித்தார் பேதுருவுக்காக, நீங்களும் நானும் ஜெபிக்கணும், உண்மை. அதே நேரத்தில் நம்முடைய விசுவாசம் வளரக்கூடியதாக இருக்கிறபடியால் அதை ஒவ்வொரு நாளும் நாம் பயிற்சிவிக்க வேண்டும். மூன்றாவது wavering faith. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5 8 வாசித்து பாருங்கள். The third point is people have wavering faith. When you operate in your faith, you might go through the stages. Don't give up. Keep working on it. The third stage is wavering faith. You believe, but you doubt. You believe, but there are things are around you making you to unbelieve. It making you to doubt. It gives you doubt. But if you doubt, you're not going to receive anything from God. உங்களுக்கு விசுவாசம் கொஞ்சம் வந்துச்சு, விசுவாசம் இப்ப வளருது. இந்த மூன்றாவது நிலை என்ன தெரியுமா? விசுவாசம் வளர்ந்து வருகிற அந்த வேளையில சோதனைகள் உண்டாகும். சுத்திலும் பாத்தீங்கன்னா சில சோதனைகள் வரும்போது நம்புற மாதிரி இருப்போம், ஆனா அந்த நேரத்துல நம்பாம மனுஷன் மேல, சூழ்நிலை மேல, யார் மேல நம்முடைய கவனத்தை திருப்பிடுவோம். அதுதான் வேவரிங் ஃபெய்த். இன்னைக்கு நல்லா இருப்பாங்க, நாளைக்கு தூங்கி எஞ்ச பிறகு மறுபடியும் அதே பிரச்சனை சொல்லி அழுவாங்க. பார்த்திருக்கீங்களா? நீங்க நம்புற தேவன் உங்களை கைவிட மாட்டார் என்பதை உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய விசுவாசம் எழுதமா இருந்தது. அவர் எங்களை தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காமல் போனாலும் சரி, அப்படிப்பட்ட மனநிலைமைக்கு நம்ம வர வேண்டும். வேவரிங்கா இருக்கக்கூடாது. பேதுருடைய வாழ்க்கையில பாருங்களேன், அவன் படகிலிருந்து கடலில் நடக்க வேண்டும் என்ற ஒரு ஆவேசம் அவனுக்குள்ள வருகிறது, விசுவாசம் வருகிறது. இயேசு சொல்லுகிறார், வா என்று சொல்லுகிறார். எகிரி குதிக்கிறான், நடக்கிறான். ஒரு 2 அடி எடுத்து வச்சோன்னையும் சூழ்நிலைகளை பார்த்தான், அவன் அமிழ்ந்து போனான் என்று வேதம் சொல்கிறது. சில வேளையில விசுவாசத்தை நீங்க நடக்க ஆரம்பிக்கும் பொழுது சூழ்நிலைகள் உங்களுக்கு தாறுமாறாக நீங்க விசுவாசத்தை நடக்கும்போது அவைகள் எல்லாம் கடல் போல கொந்தளித்து வரும். Everything will work at the same time coming against you. You will say, why everything is happening to me around? எனக்கு மாத்திரம் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்வீங்க. அந்த நேரத்தில் உங்க விசுவாசத்தை உறுதியா நீங்க செயல்படுத்த வேண்டும். இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாத விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்துவின் மேலே உங்க கண்களை பதித்து வைக்க வேண்டும் பிரியமானவர்களே. இன்றைக்கு 3 காரியங்களை நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். என்ன காரியம் தெரியுமா? முதலாவது, விசுவாச காமனா எல்லாருடைய வாழ்க்கையில வருகிறது. 2வது, கொஞ்சம் விசுவாசம் நமக்குள்ளே வருகிறது. 3வது, விசுவாசத்தை வளரும் பொழுது பலவிதமான காரியங்கள் நம்மை நெருக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நேரத்திலே நம்முடைய விசுவாசம் விலகி போகக்கூடாது, மனுஷன் மேல போயிடக்கூடாது, நம்பிக்கையற்றவளை ஆயிடக்கூடாது. பேதுருவை போல அமிழ்ந்து போயிட அந்த சூழ்நிலையில் இயேசு போய் அவனை காப்பாற்றுகிறார். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொன்னான். உங்க விசுவாசம் உறுதியா இருக்க வேண்டும். ஏன் இந்த விசுவாசத்திலே அந்த வேவரிங் வருகிறது தெரியுமா? நம்பிக்கை இல்லாத நிலை, டபுள் மைண்டட்னஸ் ஏன் தெரியுமா வருது? Because there is no proper revelation of God. தேவனுடைய வார்த்தையில் உள்ள வெளிப்பாடுகள் உங்களுக்கு இல்லாததுனால, தேவனுடைய வார்த்தையின் அந்த மகத்துவம் புரியாததுனால, தேவனுடைய வார்த்தையின் ஞானம் உங்களுக்கு உண்டாவாததினால, அல்லது அதை நீங்க நாடாததினால, அதை தேடாததினால, அதை பயிற்சி செய்யாததினால பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் அமிழ்ந்து போகிறது போல உங்களுக்கு தோன்றுகிறது. ஆனா நீங்க அமிழ்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா.
இயேசு பேதுருவை கரம் பிடித்து தூக்கி விட்டார். இயேசு பேதுருவை எச்சரித்தார், பிசாசு உனக்கு விரோதமாய் செயல்பட வருகிறான், உன் மேல அழைப்பு இருக்கிறது, மறந்து விடாதே, நீ ஜாக்கிரதையா இரு என்று சொல்லி. அல்லேலூயா. இயேசு ஜெபித்தார். நீங்களும் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிங்க. உங்களுக்காக ஜெபிங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிங்க. யாரெல்லாம் விசுவாசத்தை விட்டு விலகி இருக்கிறாங்களோ அவங்களுக்காக ஜெபிங்க. கண்கள் மூடி நம்ம ஜெபிக்கலாமா? 3 காரியங்களை இன்றைக்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம். நாளைக்கு மீதி 4 காரியத்தை பார்க்க போகிறோம். அந்த 4 காரியத்தை பார்த்து அந்த விசுவாச சப்ஜெக்டை நிறைவுக்குள்ள கொண்டு வர போகிறோம். 3 விதமான விசுவாசத்தை பார்த்தோம். காமன் ஃபெய்த், லிட்டில் ஃபெய்த் அண்ட் வேவரிங் ஃபெய்த் என்று சொல்லி பார்த்தோம். இது 3ஐயும் நீங்க தியானிங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேளையில எங்களுக்குள்ளே ஆரம்பித்த அந்த விசுவாசம் அமிழ்ந்து போகாதபடிக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த விசுவாசம் வளர்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாய், தியானிக்கிறவர்களாய், செபிக்கிறவர்களாய், உபவாசிக்கிறவர்களாய் எங்க விசுவாசம் அதிகரிக்கிற வேளையில எங்களை சுற்றி வரக்கூடிய சந்தேகமான காரியங்களை விட்டு விசுவாசத்துல உறுதியாய் நிற்க எங்களுக்கு கிருபை தாங்க. அங்குமிங்குமாய் நாங்கள் அலைமோதுகிறவர்களாய் இராதபடிக்கு உறுதியாய் நிற்க எங்களுக்கு கிருபை தாங்க. நம்பிக்கை இல்லாத நிலையை எடுத்து போடுங்க. பார்க்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க, விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாற செய்யுங்க. ஆபிரகாம் விசுவாசித்தது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது என்று இருக்கிறதே. ஆசீர்வதித்திருங்க, வழி நடத்திருங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.